சென்னை வடபழனியில் உலகளாவிய வணிக அமைப்பான WWBC சார்பில் ஸ்டார்ட் யுவர் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஆதித்யா ஹோட்டலில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவு ஆர்வலர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக விரும்புவோர் மற்றும் தொழில் உரிமையாளர்கள் உள்ளிட்ட சுமார் 300 பேர் கலந்து கொண்டனர். தொழில் யோசனை உருவாக்கம், முதலீட்டு மதிப்பீடு, மார்க்கெட்டிங், பிராண்டிங் மற்றும் AI மூலம் வணிக வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தோழா AI நிறுவனர் ஆட்டோ தமிழரசன், வேர்ல்டு வைட் பிசினஸ் கான்க்ளேவ் நிறுவனர் சிவா மதிவாணன் உள்ளிட்டோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள், தொழில் முனைவு என்பது ஒரு தொழிலை தொடங்குவது மட்டுமல்ல, சமூகத்திற்கு மதிப்பு சேர்ப்பதும், நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும், அர்த்தமுள்ள மாற்றங்களை உருவாக்கும் மனப்பான்மை வளர்ப்பதும் என்று எடுத்துரைத்தார். நான் சென்னையிலிருந்து வரேன், பட் சொந்த ஒரு ஈரோடு. ஓகே. Hi, what is your name? Sangeet. Sangeet. Hi Sangeet. Let's all say hi Sangeet. ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல். ஆனால் பிஸ்னஸ் எப்போவுமே ஹையஸ்ட் ரிஸ்கி பிஸ்னஸ் அப்படின்னுவாங்க. 100 பிஸ்னஸ் ஆரம்பித்தா 97 பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுதுன்றாங்க. அந்த ஃபெயிலியருக்கான காரணம் என்ன? இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க அதை எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த 2 hours ஒர்க் ஷாப்பில் டீச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு நியூ ஐடியாவை எப்படி கொண்டு வரது, அந்த நியூ ஐடியாவிலேருந்து அவங்க எப்படி சக்சீட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டக்ட் பண்ணுற வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் கான்க்ளேவ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 200 பார்ட்டிசிபெண்ட்ஸும் வாவ் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னோட மென்டாரை நான் கொண்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் WWBCலேருந்து ட்ரெயின் ஆகி ஆண்டர்ப்ரனராக உருவாக்கின என்னோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் ஒரு 1 மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஸ்கூலில், காலேஜில் எல்லாமே பேசிக்கான லேர்னிங் கற்றுப்பாங்க, பட் பிஸ்னஸ் ரியலாக கற்றுக்கிறதுக்கு இப்போ MBAவில் அவங்க பிஸ்னஸ் கற்றுப்பாங்க. பட் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரியான ரியலாக பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்டேருந்து கற்றுக்கும் போது அவங்களால இன்னும் நல்லா பெட்டராக பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய நாங்கள் ஈவெண்ட்ஸ் மூலிமா ட்ரைனிங் கொடுத்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை நாங்கள் உருவாக்குவோம். ஸோ நாங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் மிஸ்டர் சிவா மதிவான் நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போது நாங்கள் பிஸ்னஸ் லிட்ரஸிக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம், அதுவும் தமிழ்நாட்டில் மெயினாக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு குட் விஷனுக்காக இறங்கி நம்ம பண்ணி கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சா சிவா ப்ரோக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ.